வாங்க காரசாரமா உளுந்த வடை செய்யலாம். என்ன செய்ய போறோம் பட்டோ? காரசாரமா உளுந்த வடை இல்ல, அது பேர் மெதுவடை. மெதுவடை. உளுந்த வடைன்னா இனிப்பு வடையா? அப்ப காரம் போட்டு மிளகா போட்டு கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு செஞ்சா மெதுவடை. உளுந்த வடைன்னா இனிப்பு வடை. ஓகே, மெதுவடைன்னா காரமான வடை. ஆனா நாங்க எல்லாமே உளுந்த வடை தான் சொல்லுவோம். உளுந்து போட்டு செய்யறதுனால எப்படி செஞ்சாலும் அது உளுந்த வடை. மாவு ரெடி, கருவேப்பிலை ரெடி, வெங்காயம் ரெடி, பச்சை மிளகா. நான் பனங்கிழங்கு சாப்பிட்றேன். அவ ஃபர்ஸ்ட் அது இளந்தக்கான்னு சொல்ல மாட்டா, ஏலக்காயம். பனங்கிழங்கு இது நானே எங்க தம்பி எல்லாம் இருப்போம். இப்போ இது பனங்கிழங்கு முடிச்சா ஒண்ணுதான் வரும். இதையே நாங்க ரெண்டா போட்டு சாப்பிடுவோம் சண்டை போட்டுக்கிட்டு. ஒரு காலத்துல நாங்க ஊருக்கே கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ எனக்கு யாரோ கொடுப்பாங்களோன்னு பாக்குறதா இருக்கு. என்ன பண்றது, காலம் மாறி போச்சு. இதனுடைய டேஸ்ட்லாம் வேற லெவல். வீட்டில் வேச்சிருப்பாங்க, ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் எடுத்தா இளந்தக்காய், கொட்டாம்பழம், நாவப்பழம், கொட்டாம்பழம் வந்துடும். கோணப்புளியங்காய் சீசன் ஒரு மாசம், மே மாசம் எல்லாம் பயங்கரமா இருக்கும் கோணப்புளியங்காலாம். அப்புறம் இது பனங்கிழங்கு, நாவப்பழம். அதுதான் நாவப்பழம். நாவப்பழம் டம்ளர் 2 ரூபா தான் நான் படிக்கக்குள்ளலாம். இப்பெல்லாம் நியூஸ் பேப்பர்ல கொட்டி கொடுத்துருவாங்க. அது நம்ம சாப்பிட்றதுல பேப்பரே சேவையாயிரும். உப்பு போட்டா அது கரை ஒரு மாதிரி. இப்பெல்லாம் 1/4 கிலோ அது எவ்வளவு ரேட்? 100, 200, 150 விக்குது. ஹைபிரிட். டம்ளர் 2 ரூபா, ஒரு டம்ளர் 100 ரூபா. ஐயோ, 100 கிராம் 100 ரூபா வந்துருச்சு. அது ஒரு டம்ளர் 100 கிராம் வரும். பயங்கர டேஸ்ட். எனக்கு பனங்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கும். சண்டே, சாட்டர்டே சண்டே 2 நாளுமே பனங்கிழங்கு பொறுக்கி போறது எங்களுக்கு வேலையாவே இருக்கும். நல்லா மண் விட்ட மேலே பொறுக்கி போட்டு பாட்டு மண் மூடி வச்சிருந்தா 2 மாசம் 3 மாசம் அதுக்கப்புறம் கிழங்கு தோண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ கிழங்கு சாப்பிடுவோம். பனங்கிழங்கு பறிக்கிறதுனால என் தம்பி ஞாபகம் தான் வரும். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு சாக்கு எடுத்துகிட்டு போனோம்னா பெரண்ட் வச்சு 2 பேர் பெருக்கி கட்டிட்டு ஒன்று வந்து 2 நாள் போடுவோம். வாரம் 2 நாள் போட்டுட்டு ஊர் ஃபுல்லாக பெருக்குவோம். எங்கெங்கெல்லாம் பனை மரம் இருக்கும் எல்லாம் கம்மியாக தான் உழுகும். மேக்சிமம் எல்லாம் நுங்கட்டி சாப்பிட்ருவாங்க. அதனால பனங்கிழங்குலாம் பழம் பழுத்து அது ஒரு மாதிரி கொட்டை, அது நல்லா புடும் போதே நல்லா உள்ள புழுவா வரும். நல்ல பழமா இருந்தா கீழே விழுந்து 2-3 நாள் ஆச்சுன்னா பனம்பழத்துக்கு உள்ள எல்லாம் புழு முளைச்சிடும். அந்த மாதிரி கொட்டையெல்லாம் கொண்டு போய் போட்டால் செம்மையா வரும். ஆனா நல்லா மனமா வரும். பனம்பழம் மனம் இருக்கு, அது எந்த பழத்துக்கும் அந்த ஒரு வாசமே கிடைக்காது. பனம்பழ வாசம் மட்டும் அவ்வளவு அருமையா இருக்கும். நீ மிளகு மட்டும் போடுற, நான் தான் போடுவேன். ஆறு போட்டாலும் சாப்பிட்ற மாதிரி போடணும், எடுத்து கீழே கொட்டுற மாதிரி போடக்கூடாது. போடுங்க. மிளகு, சால்ட், உப்பு, அப்புறம் பச்சை மிளகா போட. உப்பு மட்டும் போறேன்ற கண்ணில் வச்சுக்குவ, காரம் வடிக்கும். பச்சை மிளகா ஒவ்வொரு கடிக்கும் உனக்கு மட்டும் மிளகாயா வரணும். நான் பாரு சொல்லிக்கிட்டே போடுறேன். என்ன தலை? கொத்தமல்லி தலை போதும். அந்த இளந்தக்காய் சாப்பிடாதடா, போதும். எதுவும் சாப்பிட முடியாது. பெரிய வெங்காயம் பொடியோ நறுக்கிக்கோங்க, அப்பதான் சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். இன்னைக்கா மெதுவடை, மெதுன்னு வரும். மெதுவடை போட வேண்டாம்.
போது உனக்கு வடையும் சேர்த்து வாங்கிட்டு வரும் பத்தியா, அதுதான் மெதுவடை. அதுதான் இப்போ நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். 10 வடை வருமா? வரும். மெதுவடைக்கு இங்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து உளுந்து வடைக்கு ரெடி பண்ண போகிறோம். சுகர் மட்டும்தான். ஒன்லி சுகர். அப்புறம் சீக்கிரமாக எல்லாத்துக்கும் சுகர் வந்துடும். பயப்படாதீங்க, வராது. ஏன்னா இதில் உளுந்து நிறையா இருக்கு. வாவ், முறுக்கு அதிரசம் தான் கொஞ்சம் வேலை வாங்கும். முறுக்கு அதிரசம் தான் கொஞ்சம் பயங்கர வேலை வாங்கும். ஆனால் அதெல்லாம் போட்ட வச்சா ஒரு வாரம் நாளும் உக்காந்து நல்லா சாப்பிடலாம். ஆனால் மெதுவடையில் 1 டே. ஆனால் இந்த உளுந்த வடை வந்து ஒரு நாள் தாங்கும். சுகர் தானே போடுறோம், அதனால சீக்கிரம் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா சூப்பராக செய்வாங்க இது. எங்கள் அம்மாவும் சூப்பராக செய்யும். எங்கள் அம்மா சக்கரை போட்டு செய்ய மாட்டாங்க. பாவு காய்ச்சி வெறும் மெதுவடை வந்து இது வந்து உளுந்த வடை வந்து அப்படியே சுகர் போடாமல் அப்படியே சுட்டு வச்சு பாவு காசுவாங்க. சக்கரை போட்டு பாவு காய்ச்சி அதை போட்டு ஊற வச்சிருவாங்க. ஊற வச்சா சும்மா தேனாட்டம் இருக்கும். சொல்லும் போதே நாக்கில் வச்சு அது செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். நிஜமா அது நல்லா இருக்கும். ரொம்ப இனிப்பாக இருக்கும். ரொம்ப இனிப்பாக தான் இருக்கும். சுகர் கம்மியாக போட்டு பாவு காசுனா கம்மியாக தான் இருக்கும். நல்லா இருக்கும். அது நல்லா ஊறி போயிடும். சூப்பராக இருக்கும் சாப்பிட. வாங்க கண்டி போட்டுட்டு எப்படி இருக்குக்கா. ஃபஸ்ட்டு மெதுவடை போட்டு எடுத்துடலாம். மெதுவடை இல்லை, இனிப்பு வடை போடு. லைட்டாக எண்ணெய்க்கால போட்டு செம பவராக இருக்கு. வெரி குட், சூப்பர். எங்க அம்மா சொல்ற மாதிரியே சொல்றாங்க. நல்லபடியா சொல்லி சண்டைன்னு ஆட வைக்கிறீங்க. வசாலைக்கு செஞ்சு போட்டுருவாங்களா இல்ல? நான் தான் சிம்ல வச்சேன், ஆனால் தீஞ்சிரும். சர்க்கரை போடுறதுனால தீஞ்சிரும் சீக்கிரம். ஒரு மாதிரி கலர் மாறிடும் வேகாத. நல்லா மெதுன்னு வந்திருக்கு. வாவ், இது ஒண்ணுதான் கொஞ்சம் வளா போச்சு. ஆனால் சமையல் மாஸ்டரா போயிடலாம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் சமைச்சாலும் சமையல் மாஸ்டர் ஆக முடியாது. சமைக்கிறோம்ல, ஆயிடும். கொஞ்சம் சிம்மில் வச்சு போட்டிங்கன்னா நல்லா அந்த ப்ரௌன் கலரில் அழகாக வரும். எண்ணெய் ஊற்றுது. சண்டே ஆனால் என்ன மாதிரி யாராவது உங்கள் வீட்டில் மாட்டிட்டு நீங்களும் முடிச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லைக்கே போட மாட்டேங்கிறாங்க. கேளு நீங்க. வாவ், உளுந்த வடை ரெடி, மெதுவடையும் ரெடி. உளுந்த வடை, இது வந்து மெதுவடை. நான் சாப்பிட்டு இனிப்பு வடை. செம்ம டேஸ்டாக இருக்கு. நல்லா பொடி அரிஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கடிக்கும் வெங்காயம் வரும். சாப்பிட செம்ம டேஸ்டாக.
பொறுமையாக செய்யுங்க. நல்லா வெயிட் பண்ணி நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சு செஞ்சீங்கன்னா எல்லாமே உள்ளே இருக்கிறதெல்லாம் அழகாக வெந்து சுத்தமாக மாவு இருக்காது. சுத்தமா தெரியுமா உட்காது இந்த மாதிரி இது மாதிரி பஞ்சு மாதிரி காணுல உள்ள மெதுவோட ரெடி. சுகர் கரெக்டாக இருக்குது. பாய். இன்னும் நல்ல ரெசிபியோடு சந்திப்போம். இன்னும் ரெசிபி வேணும். சந்திப்போம். பாய்.